வளைகுடாவில் வெடித்து சிதறப்போகும் 8 தளங்கள் ஈரான் வெளியிட்டுள்ள அதிரடி பட்டியல். நடுச்சாமத்தில் வீதியில் போலீசாரால் கலைக்கப்பட்ட வாகனம், எப்படியோ தப்பித்த திருடர்கள், தீவிரமாகும் விசாரணைகள். விமான நிலையத்தில் மோட்டார் சைக்கிள் பழுது பார்ப்பவர் செய்த செயல், யாரும் எதிர்பாரா அதிர்ச்சியை ஏற்படுத்திய சம்பவம். சைலன்சருக்குள் அடைத்து வைத்த திடுக்கிடும் பொருட்கள். ஆள் அடையாளம் தெரியாமல் மாறிய பிள்ளையார், உதய கம்மன்பில கடும் பெரியத்தனம். பொய் வழக்குகளை போட்டு உள்ளே வைக்க அதிகாரிகள் போட்ட திட்டம். பறிக்கப்பட்டது கள்ளமணல் டிப்பர்கள், அதிரடி காட்டிய விசேட அதிரடி படையினர். சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பிய அர்ச்சுனா எம்பி, யாழ் நீதிமன்றம் விடுத்த உத்தரவு. உயிரியல் மற்றும் கணித பிரிவுகளில் சாதித்த மட்டக்களப்பு மாணவர்களை வீடு தேடிச் சென்று பாராட்டிய சாணக்கியன் எம்பி. யாழில் சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை செய்த பிக்கு நீதிமன்றம் காட்டிய அதிரடி. யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளர் கொலை, கைப்பட எழுதிய ஆவணங்கள் கசிவு, போலீசாரிடம் சமர்ப்பிக்க நடவடிக்கை, மகளுக்கு மனநல சிகிச்சை அளிக்க முடிவு, சுமந்திரன் கூறிய தகவல்கள். நாங்கள் நிறுத்த மாட்டோம், அமெரிக்கா நிரந்தர அவமானத்தை சந்திக்கும் வரை, சரணடைதலையும் சந்திக்கும் வரை போர் நீடிக்கும், எமது தாக்குதலும் தொடரும், ஈரான் அறிவிப்பு. யாழில் கொலை செய்யப்பட்ட போலீஸ் அதிகாரி, பிரதான சந்தேக நபர் தொடர்பில் வெளியான முக்கிய விவரம். பருத்தித்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் கள்ள மணல் ஏற்றிச் சென்ற வாகனத்தை போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் கலைத்து சென்ற சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. நேற்று நள்ளிரவு குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக பருத்தித்துறை போலீசார் தெரிவித்துள்ளனர். இரவு வேளைகளில் இடம்பெறும் சட்டவிரோதமான நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் போலீசார் விசேட நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளனர். இதன் ஒரு பகுதியாக நேற்று நள்ளிரவு பருத்தித்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் கள்ளமணல் ஏற்றிச் சென்ற வாகனத்தை கைப்பற்ற முனைந்த போது வீதியில் மணலை கொட்டிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். காணொலியின் அடிப்படையில் சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகளை போலீசார் தொடங்கியுள்ளனர். சுமார் 25 கோடியே 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான குஷ்ரக போதைப்பொருள் தொகையை இலங்கைக்கு கடத்தி வந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தின் வர்த்தகர்களுக்கான ரெட் சேனல் ஊடாக வெளியேற முயன்ற இலங்கையர் ஒருவர் வியாழக்கிழமை பிற்பகல் விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டவர் ஆகம பகுதியைச் சேர்ந்த 38 வயதுடையவர் என்பதுடன் அவர் மோட்டார் சைக்கிள், புகையிரைச்சலை தடுக்கும் கருவிகளை பழுது பார்ப்பவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர் தாய்லாந்தின் பேங்காக் நகரில் இருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான ஜூகல் 403 என்ற விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தையும் வந்தடைந்தார். அவர் கொண்டு வந்த 4 பயணப்பொதிகளில் இருந்து 16 மோட்டார் சைக்கிள் சைலன்சர்களுக்குள் 25 கிலோ 500 கிராம் எடையுள்ள இந்த குஷ் போதைப்பொருள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளுக்காக சந்தேக நபர் மற்றும் கைப்பற்றப்பட்ட போதைப்பொருள் தொகை என்பன கட்டுநாயக்க விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சிவனேசத்துறை சந்திரகாந்தன் என்ற பிள்ளையானை தொடர்ந்து விளக்கமறியலை வைப்பதற்கு கல்கிசை நீதிமன்றம் வழங்கிய உத்தரவை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் சவாலுக்குட்படுத்த உள்ளதாக பிவித்துறைகால உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன்பில தெரிவித்தார். அத்துடன் விடுதலை புலிகள் அமைப்பு நடத்தி சென்ற சித்திரவதை முகாம்களை பிள்ளையான் கணக்கில் சேர்ப்பதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் முயற்சிப்பதாக அவர் குறிப்பிட்டார். எனினும் இதற்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாது என்று அவர் குறிப்பிட்டார். அத்துடன் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் சம்பவத்தில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் பிள்ளையானை கைது செய்து விசாரணைகளை மேற்கொள்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் ஓராண்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த கிழக்கு மாகாண முன்னாள் முதல்வர் பிள்ளையான் எனப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் நேற்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். கல்கிசை நீதிமன்றத்தில் முன்னிறுத்தப்பட்ட பிள்ளையானை சட்டமா அதிபரின் பரிந்துரைகள் வரும் வரை விளக்கமறியலை வைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் ஓராண்டு காலம் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பிள்ளையான் இந்த காலகட்டத்தில் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவில்லை என்பதுடன் தற்பொழுது பிள்ளையான் ஆளே தெரியாம அளவுக்கு அடையாளம் மாறிப்போயுள்ளதாகவும் கூறப்படுகிறது. கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்லாறு பகுதியில் அனுமதி பத்திரத்துக்கு முரணான வகையில் மணல் ஏற்றிய குற்றச்சாட்டில் கைது நடவடிக்கை ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சிறப்பு அதிரடிப்படையினருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய 3ஆம் தேதி அதிகாலை 3 மணியளவில் சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது 4 டிப்பர்களும் அதன் சாரதிகளும் சிறப்பு அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டு தர்மபுரம் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர்.
குறித்த சம்பவம் தொடர்பாக தருமபுரம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு டிப்பர் சாரதிகளை போலீஸ் பிணையில் விடுவித்துள்ளதாக தெரிய வருகிறது. யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை வைத்தியசாலை புற்றுநோய் பிரிவு வைத்தியர் தொடர்பில் சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பியமைக்காக அர்ச்சுனா எம்பியை நீதிமன்றில் முன்னிலையாக உத்தரவிடப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் உள்ளிட்ட 2 வைத்தியர்களுக்கு எதிராக நிகழ்நிலை காப்பு சட்டத்தின் கீழ் யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தெல்லிப்பள கேன்சர் யூனிட்ல வேலை செய்கிற ஆன்காலஜிஸ்டான டாக்டரின் மீது அவதூறான பரப்புகளை சோஷியல் மீடியாவில் பதிவு செய்யப்படுவதை நாங்கள் கொடுத்துருந்த வழக்கு. மட்டக்களப்பு மாவட்டத்தில் உயிரியல் மற்றும் பௌதீக விஞ்ஞான பிரிவுகளில் சிறந்த சாதனைகள் படைத்த மாணவர்களை பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் அவர்கள் நேரில் வீடு தேடிச் சென்று பாராட்டினார். மட்டக்களப்பு புனித மிக்கேல் கல்லூரி மாணவன் செல்வன் ஜூட்னிமல் அனுஷ்ராம் உயிரியல் விஞ்ஞான பிரிவில் மாவட்ட அளவில் முதலிடம் பெற்றுள்ளார். அதேவேளை மட்டக்களப்பு கல்லடி சிவானந்தா வித்தியாலய தேசிய பாடசாலை மாணவன் டி ஹரி மேனுஜன் பௌதிக விஞ்ஞான பிரிவில் மாவட்டத்தில் முதல்நிலையை பெற்றுள்ளார். இந்த 2 மாணவர்களையும் அவர்களின் இல்லங்களுக்கு நேரில் சென்று வாழ்த்திய சாணக்கியன் அவர்களின் எதிர்கால கல்வி மற்றும் தொழில் பயணங்களில் மேலும் முன்னேறி சமூகத்துக்கும் நாட்டுக்கும் சிறப்பான சேவையாற்ற வேண்டும் என்று தன்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். யாழ்ப்பாணம் நாவற்குழி விகாரையில் தண்ணீர் எடுக்கச் சென்ற சிறுமியொருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்தார் என்று குற்றம் சாட்டப்பட்ட பௌத்த பிக்குவை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலை வைக்க சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது. நாவற்குழி விகாரைக்கரையில் வசிக்கும் குடும்பத்தைச் சேர்ந்த சிறுமியொருவர் அண்மையில் வீட்டு தேவைக்காக விகாரைக்கு குடிதண்ணீர் எடுக்கச் சென்றுள்ளார். இதன்போது அங்கிருந்த பௌத்த பிக்கு ஒருவர் அந்த சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை புரியும் நோக்கில் அநாகரிகமாக நடந்து கொண்டார் என்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். குறித்த வழக்கு நேற்று சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சந்தேக நபரை எதிர்வரும் 9ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக சித்த மருத்துவப்பீட மூத்த விரிவுரையாளர் தாலினி திலீபனின் கொலை வழக்கை யாழ் நீதவான் நீதிமன்றம் எதிர்வரும் 16ஆம் தேதிக்கு திகதியிட்டுள்ளது. அதுவரை சந்தேக நபர்களான படுகொலையானவரின் மகளையும் மருமகனையும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதன்பொழுது நீதிமன்ற விசாரணைகளில் தலையீடு செய்வது போன்றும் நீதிமன்றை அவமதிப்பது போன்றும் சமூக ஊடகங்கள் மற்றும் ஊடகங்களில் தகவல்கள் செய்திகள் வெளியாகும் தொடர்பில் சந்தேக நபர் சார்பில் மன்றில் முன்றையான சட்டத்தரணிகள் ஆதாரங்களுடன் தமது கடும் ஆட்சேபனைகளை மன்றில் முன்வைத்தனர். அத்துடன் சந்தேக நபரான மகளை உளநல வைத்தியர் முன் முற்படுத்தி உளநல சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் என்பதுடன் உளநல ஆலோசனைகளை பெற மன்று அனுமதிக்க வேண்டும் என்றும் கோரியிருந்தனர். அதனை அடுத்து சந்தேக நபரான பெண்ணை உளநல சிகிச்சை பெற அனுமதித்த மன்று ஊடகங்கள் பொறுப்புணர்வுடன் செய்திகள் வெளியிட வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் வழக்கு எதிர்வரும் 16ஆம் தேதிக்கு திகதியிட்டதோடு அன்றைய தினம் வரையில் சந்தேக நபர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு யாழ் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது. படுகொலை செய்யப்பட்ட யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளர் தன்னுடைய கைப்பட எழுதிய சில ஆவணங்கள் உள்ளிட்ட தடய பொருட்களை நீதிமன்றத்தினூடாக போலீசாரிடம் ஒப்படைக்க தயாராக உள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் நலன் சார்ந்து மன்றல் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் தனது சமர்ப்பணத்தில் தெரிவித்தார். படுகொலை செய்யப்பட்ட விரிவுரையாளரின் குடும்பத்தின் நலன் சார்ந்து மன்றில் தோன்றி தன்னுடைய சமர்ப்பணங்களை முன்வைக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதன்போது மேலும் தெரிவிக்கையில் சந்தேக நபர்கள் சார்பில் மன்றில் நான் முன்னிலையாகவில்லை, பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பின் சார்பில் தான் முன்னிலையானேன். அது தொடர்பில் நீதிமன்ற வழக்கேடுகளில் கூட தெளிவாக உள்ளது. ஆனால் நான் சந்தேக நபர் சார்பில் முன்னிலையானதாக சில ஊடகங்களில் செய்திகள் வெளியாகின. இது தொடர்பில் ஊடகங்களுக்கு நீதிமன்றம் பொதுவான எச்சரிக்கையை விடுக்க வேண்டும். அத்துடன் உயிரிழந்த விரிவுரையாளரின் வீட்டில் இருந்து மீட்கப்பட்ட விரிவுரையாளர் கைப்பட எழுதிய ஆவணங்கள் சிலவற்றையும் அவர் இறுதி வரையில் பயன்படுத்திய கையடக்க தொலைபேசி உள்ளிட்ட சில தடைய பொருட்களை நீதிமன்றினூடாக போலீசாரிடம் ஒப்படைக்க தயாராக உள்ளோம். அத்துடன் முதலாம் சந்தேக நபருக்கு எதிராக விரிவுரையாளர் மேற்கொண்ட போலீஸ் முறைப்பாடுகள் தொடர்பிலும் நீதிமன்றில் நிலுவையில் உள்ள வழக்குகள் தொடர்பிலும் நீதிமன்றின் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன் என தனது சமர்ப்பணத்தில் குறிப்பிட்டார். விரிவுரையாளரின் படுகொலை வழக்கில் அவரின் மகள் 2வது சந்தேக நபராகவும் மகளின் கணவர் 1வது சந்தேக நபராகவும் உள்ள நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் நலன் சார்ந்து படுகொலையான விரிவுரையாளர் சார்பில் முன்றையான எம்.ஏ. சுமந்திரனை 2ஆம் சந்தேக நபரான கொலையான விரிவுரையாளரின் மகள் சார்பில் முன்னிலையானர் என்று செய்திகள் வெளியாகியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையின் போது தெரிவித்த கருத்துக்களுக்கு ஈரான் ராணுவம் கடுமையான பதிலடி கொடுத்துள்ளது. அமெரிக்கா நிரந்தர அவமானத்தை சந்திக்கும் வரை
தற்போதைய போர் நீடிக்கும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. ஈரான் அரசு ஊடகமான ஃப்ரஸ் டிவியில் கதம் அல் அன்பியா மத்திய தலைமையகத்தின் செய்தி தொடர்பாளர் வெளியிட்ட அறிக்கையில், எங்கள் ராணுவ ஆற்றல் மற்றும் எங்கள் ஆயுதங்கள் குறித்து அமெரிக்காவின் உளவு தகவல் முழுமையற்றது. எங்களின் உண்மையான ஆற்றலை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியாது. எங்களுடைய முக்கியமான ஏவுகணை உற்பத்தி தளங்கள், நீண்ட தூர தாக்குதல் ட்ரோன்கள், நவீன வான் பாதுகாப்பு அமைப்புகள், மின்னணு போர் மற்றும் சிறப்பு ஆயுதங்களை நீங்கள் அழித்து விட்டதாக எண்ண வேண்டாம். அத்தகைய அனுமானங்கள் நீங்கள் சிக்கியுள்ள சகதியை மேலும் ஆழமாக்கும். நீங்கள் தாக்கியதாக நினைக்கும் எங்கள் தளங்கள் முக்கியமற்றவை. எங்களின் முக்கிய இராணுவ உற்பத்தி உங்களுக்கு தெரியாத மற்றும் உங்களால் ஒருபோதும் அடைய முடியாத இடங்களில் நடைபெறுகிறது. எங்களின் ஏவுகணைகள், ட்ரோன்கள் மற்றும் ஆயுத தளங்களை அடைய நீங்கள் முயற்சி செய்ய வேண்டாம். நீங்கள் தவறாக அதை கணிப்பீர்கள். உங்களால் எதையும் சாதிக்க முடியாது. எங்கள் கண்ணியமிக்க அன்புக்குரிய முஸ்லிம் தேசத்துக்கு எதிராக நீங்கள் தொடங்கிய போருக்கு நீங்கள் விலை கொடுக்க வேண்டும். நீங்கள் நிரந்தர அவமானத்தையும் வருத்தத்தையும் சரணடைதலையும் சந்திக்கும் வரை இந்த போர் தொடரும். நீங்கள் ஏற்கனவே பெற்ற கடுமையான அடிகளின் தொடர்ச்சியாக எங்களிடமிருந்து மேலும் பேரழிவை ஏற்படுத்தும் தாக்குதல்களை எதிர்பார்க்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் கொடிகாமத்தில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரை உளவியந்திரத்தால் மோதி கொலை செய்த சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த பிரதான சந்தேக நபரை எதிர்வரும் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த கொலை சம்பவம் தொடர்பாக போலீசாரால் ஏற்கனவே இருவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த போதிலும் பிரதான சந்தேக நபர் தலைமறைவாகி தேடப்பட்டு வந்தார். இந்நிலையில் குறித்த சந்தேக நபர் சட்டத்தரணியினூடாக நேற்று சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையானார். இதனைத் தொடர்ந்து அடையாள அணிவகுப்பை நடத்த உத்தரவிட்ட நீதவான் சந்தேக நபரை எதிர்வரும் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்துள்ளார். கடந்த சனிக்கிழமை கொடிகாமம் கெட்பேலி பகுதியில் சட்டவிரோத மணல் அகழ்வு இடம்பெற்ற இடத்துக்கு சென்ற கொடிகாமம் போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த உத்தியோகத்தர்களில் ஒருவர் உளவியந்திரத்தால் மோதப்பட்டு உயிரிழந்ததோடு மற்றொருவர் படுகாயமடைந்தமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி தருமபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கரைச்சி புளியம்பொக்கனை நாகதம்பிரான் ஆலயத்தின் உற்சவகால பாதுகாப்பு நிலையத்தில் பாதுகாப்புக்காக நிறுத்தி வைக்கப்பட்ட மோட்டார் சைக்கிளை திருடிய இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். கிளிநொச்சி பகுதியைச் சேர்ந்த 2 சந்தேக நபர்கள் இவ்வாறு மோட்டார் சைக்கிளின் வயர்களை துண்டித்து மோட்டார் சைக்கிளை களவாடி கிளிநொச்சி வரை கொண்டு சென்றனர். வீதியின் இடைநடுவே மோட்டார் சைக்கிள் இயங்க மறுத்த நிலையில் வீதியில் நின்ற சமயம் மோட்டார் சைக்கிளில் உரிமையாளரால் வழங்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய தருமபுரம் போலீசாரால் விரைந்து மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் மூலம் கிளிநொச்சி பகுதியில் வைத்து மோட்டார் சைக்கிளும் மற்றும் 2 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டனர். அமெரிக்காவை பழிவாங்க நடவடிக்கையாக வளைகுடா நாடுகளில் உள்ள 8 முக்கிய பாலங்களை தாக்க ஈரான் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரானின் மிக பெரும் மற்றும் உயரமான பாலத்தை அமெரிக்க இஸ்ரேல் படைகள் தாக்கி அழித்ததை தொடர்ந்து இது திட்டமிடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. ஈரானை கற்காலத்திற்கு கொண்டு செல்வோம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்த சில மணி நேரத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த தாக்குதலுக்கு பதிலாக ஈரானின் அதிகாரப்பூர்வ ஃபோர்ஸ் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள பட்டியலின்படி பின்வரும் பாலங்கள் இலக்குகளாக குறிவைக்கப்படலாம் என்று சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. 5 வாரங்களாக நீடிக்கும் இந்த போரில் ஈரான் தனது முக்கியமான உட்கட்டமைப்புகளை இழந்து வரும் நிலையில் தற்பொழுது வளைகுடா நாடுகளின் பாலங்களை குறிவைத்து பதிலுக்கு பதில் அடி கொடுக்க தயாராகி வருவதாக பிராந்தியத்தில் 5 வாரங்களாக நீடிக்கும் இந்த போரில் ஈரான் தனது முக்கியமான உட்கட்டமைப்புகளை இழந்து வரும் நிலையில் தற்போது வளைகுடா நாடுகளின் பாலங்களை குறிவைத்து பதிலடி கொடுக்க தயாராகி வருவது பிராந்தியத்தில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. வளைகுடாவில் வெடித்து சிதறப்போகும் 8 தளங்கள் ஈரான் வெளியிட்டுள்ள அதிரடி பட்டியல். நடுச்சாமத்தில் வீதியில் போலீசாரால் கலைக்கப்பட்ட வாகனம், எப்படியோ தப்பித்த திருடர்கள், தீவிரமாகும் விசாரணைகள். விமான நிலையத்தில் மோட்டார் சைக்கிள் பழுது பார்ப்பவர் செய்த செயல் யாரும் எதிர்பாரா அதிர்ச்சியை ஏற்படுத்திய சம்பவம். சைலன்சருக்குள் அடைத்து வைத்த திடுக்கிடும் பொருட்கள். ஆள் அடையாளம் தெரியாமல் மாறிய பிள்ளையார். உதய கம்மன்பில கடும் பெரியத்தனம். பொய் வழக்குகளை போட்டு உள்ளே வைக்க அதிகாரிகள் போட்ட திட்டம். பறிக்கப்பட்டது கள்ளமணல் டிப்பர்கள். அதிரடி காட்டிய விசேட அதிரடி படையினர். சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பிய அர்ச்சுனா எம்பி யாழ் நீதிமன்றம் விடுத்த உத்தரவு. உயிரியல் மற்றும் கணித பிரிவுகளில் சாதித்த மட்டக்களப்பு மாணவர்களை வீடு தேடிச் சென்று பாராட்டிய சாணக்கியன் எம்பி. யாழில் சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை செய்த பிக்கு நீதிமன்றம் காட்டிய அதிரடி. யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளர் கொலை கைப்பட எழுதிய ஆவணங்கள் கசிவு. போலீசாரிடம் சமர்ப்பிக்க நடவடிக்கை. மகளுக்கு மனநல சிகிச்சை அளிக்க முடிவு.
சுமந்திரன் கூறிய தகவல்கள். நாங்கள் நிறுத்த மாட்டோம். அமெரிக்கா நிரந்தர அவமானத்தை சந்திக்கும் வரை, சரணடைதலையும் சந்திக்கும் வரை போர் நீடிக்கும். எமது தாக்குதலும் தொடரும். ஈரான் அறிவிப்பு. யாழில் கொலை செய்யப்பட்ட போலீஸ் அதிகாரி பிரதான சந்தேக நபர் தொடர்பில் வெளியான முக்கிய விவரம்.